திருக்குறள்ல பயம்புறுத்துற மாதிரி ஒரு அதிகாரம் இருக்கு. ஊழ்னா விதின்னு அர்த்தம். அதுதான் சோதிடம். பண்டைய தமிழர்களோட சோதிடம் ரொம்ப உயர்ந்தது, நேர்மையானது. ஒரு மனிதனுக்கு எல்லாமே முடிவாயிடுச்சு, விதின்னு பொருள். அப்ப இதவே பார்த்து ஓடிட்டு இருக்கணுமான்னு கேட்டா, அதே வள்ளுவன் தான் அடுத்து முயற்சின்னு ஒரு அதிகாரம் கொடுத்தான். ஒரு தாய் யானை தன்னோட குட்டி யாரோ கடத்திட்டா. 2000 கிலோமீட்டர் ஆனாலும் முயற்சித்து 2 வருஷத்துக்குள்ள குட்டிக்கு முன்னாடி வந்து நிற்கும். மனிதர்கள் சிறு வயதிலேயே உணவை செமிக்கும் திறனை இழந்து நோய்வாய்ப்படும் இக்காலத்துல உழைத்து முயற்சித்த விவசாயிக்கு மட்டும் 60 வயசானாலும் எந்த நோயும் வராது, எந்த உணவையும் செமிப்பான். சினிமா என்னும் புதிய துறை மக்களிடம் நுழைந்து கொண்டாடப்பட்ட காலத்துல தமிழ் பாரம்பரியத்தின் உயரிய இசையும் மண்ணும் மறக்கப்பட்டது. முழுதாக மறையும் நேரத்தில் முயற்சித்து பாரதி ராஜா, இசைஞானி இளையராஜா என்னும் மகான் பிறந்தார்கள். பண்டைய போர்க்காலத்துல மண்ணுக்கும் போர் செய்து உலகெங்கும் மண் நிலங்கள் பிடுங்கி திருடிய பொழுது தெற்கு தமிழ் மண்ணில மட்டும் என்ன கூட முடியாதபடி எவ்வளவோ வருட கணக்கா சேர, சோழர், பாண்டியர் என்ற மூவேந்தரின் படை ஒரு ஆள உள்ள விடல. வறுமையின் வறட்சியில் தவிக்கும் ஒரு மனிதன் முயற்சியை மட்டும் கையெடுத்தானால் எங்கோ வந்து நிற்பான். இதையே அந்த உயரிய வள்ளுவன் புல்லரிக்கும் விதமாக ஒரு குரல் கொடுத்தான். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்.